அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அவங்க எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்டர் கேப் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் விசுவலாக வந்து பார்ப்பீங்க. இதில் நீங்கள் கேட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான ரிப்ளை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து தனியாக வீடியோ கொடுக்க வேண்டியதுக்கு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது இல்லாமல் நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினுக்கு மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வந்து ஏற்கனவே நம்ம சென்டர் கேப் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கோம். அது மாதிரி 1/4 ப்ளவுஸுடைய கட்டிங்கை நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1/4 ப்ளவுஸுக்கும் சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ சரியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 1/4 ப்ளவுஸ்னால் என்ன, சென்டர் கேப் ப்ளவுஸ்னால் என்ன, ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் கேட்ட முக்கியமான சில கொஸ்டின்ஸுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் உயரத்தில் வந்து நம்ம அப்படியே வந்து எடுக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, ஆம்ஹோல் உயரம் வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே தான் நம்ம அப்படியே வைக்கிறோம். இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து விட வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டும் செக் பண்ணுறதும் அதே மாதிரி தான். மேலேருந்து அப்படியே செக் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் இதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்ட் ஆகட்டும், ஆம்ஹோல் உயரம் ஆகட்டும், இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறீங்க. ஆனால் ஆம்ஹோல் கிட்ட, செஸ்ட் ரவுண்டு கிட்ட நம்ம வந்து தையலுக்குன்னு ஒரு அளவு அப்படிங்கிறது நம்ம வைப்போம். அந்த அளவை நீங்கள் சேர்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் நமக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ நமக்கு ஆம்ஹோல் உயரத்துலேயே ஆகட்டும், ஆம்ஹோல் ரவுண்ட்லேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவுன்ஸும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு வந்து நான் நிறைய ப்ளவுஸ் கட்டிங்லேயும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்குன்னு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம செஸ்ட் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஷோல்டர் அளவு கால்குலேட் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கும்போது அது சரியாக வரல. அது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணும்போது கொஞ்சம் அளவுகள் கூட குறைய வருது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து கட் பண்ணுறதையில் உங்களுக்கு வருது. அது ஏன் வருது அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து சரியான முறையில் அளவுகள் எடுக்காத போது தான் அந்த மாதிரி நமக்கு வரும். அப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து நம்ம என்ன மாதிரி அளவுகள் எடுத்தால் நமக்கு சரியாக வரும். முக்கியமாக வந்து செஸ்ட் ரவுண்டு. இப்போது கிளாஸில், ஆன்லைன் கிளாஸில் கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, இப்போ நான் அளவு ப்ளவுஸில் வந்து நான் செஸ்ட் அளவு எடுத்துக்கிறேன், அந்த செஸ்ட் அளவுக்கு நம்ம ஃபார்முலா படி நான் வந்து கட்டிங் போடுறேன், அப்படிங்கிறப்ப எனக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே கட்டிங் போடுங்க. அதில் வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம், நம்மளே ஸ்டிச் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கட் பண்ணாங்கன்னு தெரியாது. முக்கியமாக அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அளவு எடுக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து சென்டர் கேப் ப்ளவுஸா அல்லது 1/4 ப்ளவுஸாங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கட்டிங் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எப்படி சரியான முறையில் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு எபிசோடாக வந்து வரும். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக, பேக்குக்கு தனியாக, ஸ்லீவுக்கு தனியாக, பட்டிக்கு தனியாக, அந்த மாதிரி ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும், செஸ்ட் அளவு எப்படி எடுக்கணும், இது எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணணும், அது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸா அல்லது 1/4 ப்ளவுஸானு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆம்ஹோல் ரவுண்டில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது, இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அதில் நம்ம என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் கேட்டால் நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ரெகுலராக மதியம் 1 மணிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்லோட் ஆகும். 12 மணி அல்லது 1 மணி இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டில் எந்த மாதிரி அளவு எடுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணுமா அல்லது பேக் மட்டும் எடுக்கணுமா, ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமா, இந்த மாதிரியான நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே அதில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அந்த வீடியோஸ் இனி வரும், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம்ஹோல் உயரத்துலேயே ஆகட்டும் ரவுண்ட்லேயே ஆகட்டும் நீங்கள் எக்ஸஸாக எந்த அலவன்ஸும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். அது நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு ரெடி அளவுக்கு கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இது வந்து ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட் ஹைட்டும் சேமாக வரும். அப்படி சேமாக வரும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கேப் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதோட டீட்டெயிலும் நான் அந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே அளவு எடுத்தாலும் நம்மளால் பட்டி ஜாயின் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்குங்கிறது நமக்கு ஃப்ளாட்டாக நம்ம வந்து போடுவோம். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கப் சைஸ் கொடுத்து தைக்கும்போது நம்ம பேக் அளவே ஃப்ரண்ட்டும் எடுத்தாலும் நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த உயரங்கிறது கொஞ்சம் மேலே போகும். அதே மாதிரி ஃப்ரண்ட் உயரம் வந்து இப்போ 13 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அதே 13 இன்ச்சு வைக்க மாட்டோம். ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் 1.5 இன்ச் குறைப்போம், சைடில் 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சுங்கிறது நம்ம குறைப்போம். அப்படி குறைக்கும்போது நமக்கு சைடில் வந்து பட்டி உயரம் கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் நம்ம ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சில் நம்ம பட்டியுடைய உயரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு உயரம் எடுத்தாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் கப் டாட் பிடிக்கும்போது அது உயரம் மேலே போகும். அந்த உயரத்தை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், பட்டி அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவு ப்ளவுஸில் இந்த அளவு எடுக்கக்கூடிய வீடியோஸில் இதுக்கான டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இது வந்து செகண்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நம்ம விடணும். அதுவும் சேர்த்து தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணுவோம். அதாவது கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கான போர்ஷனை வந்து நம்ம தனியாக லைன் போட்டு காமிச்சிருவோம். பட் மேலே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடியதை நம்ம வந்து தனியாக இது வந்து ரெடி அளவு இது வந்து ஸ்டிச்சஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நம்ம தனியாக மார்க் பண்ண மாட்டோம், தனியாக லைன்ஸ் வந்து போட மாட்டோம். ஆனால் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ 6 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட் அப்படின்னா கீழே மடித்து தைக்கிற போர்ஷனை விட்டுட்டு மேலே மார்க் பண்ணுறது ஸ்லீவோட ஹைட்டு 6, அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து தான் 6.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த 6.5 இன்ச்சுங்கிறதுல அந்த 1/2 இன்ச்சுங்கிறது தான் சீம் அலவன்ஸு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு. அந்த இடத்துல நம்ம 2 லைன் போட வேண்டாங்கிறதுக்காக நம்ம ஒரே லைனாக அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து மார்க் பண்ணுறது தான். அதனால் அதில் சீம் அலவன்ஸ் சேர்த்து தான் நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயுமே நம்ம மார்க் பண்ணுவோம். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்தாலும் சரி, நேரடி அளவு எடுத்தாலும் சரி, அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு கட் பண்ணுறதுனாலுமே மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நம்ம சேர்த்து தான் வந்து கட் பண்ணுவோம். அதனால் அதில் நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஸ்லீவில் வந்து கேப் ஹைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ கேப் ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு என்னவோ நீங்கள் வந்து அதை 10ஆக வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 35 சைஸ் ப்ளவுஸு 36 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா அதை நம்ம 10ஆக டிவைட் பண்ணும்போது 3.5 3.6ன்னு வரும் இல்லையா? அந்த அளவை நீங்கள் கேப் ஹைட்டாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இது வந்து ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து 12ஆக டிவைட் பண்ணி அது கூட 1/2 இன்ச்சு அல்லது 1/4 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுங்கிறது நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவு. இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு தான் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு அப்படிங்கிறது நம்ம சேர்க்குறோம். அப்படிங்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து எடுக்கணும். இப்போ செஸ்ட் ரவுண்டு 36 அப்படின்னா அதை நம்ம 12ஆக டிவைட் பண்ணும்போது 3 12 36ங்கிறது வரும். அப்போ 3 இன்ச்சு வரும். அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சாக நீங்கள் கேப்புடைய ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேப் ரவுண்டு அப்படிங்கிறது நம்ம கையில் அக்குள்ளேருந்து மேலே எடுக்கிறது நம்ம ஆம்ஹோல் ரவுண்டாக எடுப்போம். அப்படியே அக்குள்ளேருந்து கைப்பக்கம் எடுக்கக்கூடியதை நம்ம கேப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரவுண்டை எடுத்து அதை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு கேப்புடைய ஹைட் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது 3லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ நீங்கள் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா ஃபார்முலா படியும் நீங்கள் போட்டிங்கனாலும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே முன்ன பின்ன தான் நமக்கு வந்து வரும். அதனால் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம கேப்பு ரவுண்டு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை 4ஆக பிரித்து நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டை 10ஆக டிவைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து 42 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 10ஆக டிவைட் பண்ணும்போது 4.2 வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு
42 சைஸுக்கு நம்ம தாராளமாக 4 இன்ச்சு 4.25 இன்ச்சு தாராளமாக கேப் ஹைட்டு நீங்கள் எடுக்கலாம். அவங்களுக்கு ஃபிட்டிங் சரியாகவே வந்து வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது, இப்போ 3.5 இன்ச்சு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் 2.5 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த கீழே அந்த 1 இன்ச்சு நம்ம கம்மியாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த துணி வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே மேல் பக்கமாக ஒரு லைன் மாதிரி வரும். அக்குள் சைட்லேருந்து கைப்பக்கத்துக்கு அப்படியே வந்து நமக்கு ஒரு லைனாக நமக்கு ஒரு சுருக்கம்ங்கிறது வந்து விடும். ஸோ இந்த கேப் ஹைட் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாக வந்து வரும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டிங் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அந்த அளவுகள் எல்லாமே ஓகே. இப்போ ஏன்னா அவங்க வந்து செஸ்ட் ரவுண்டு மிடில் செஸ்ட்டு இது மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் வேஸ்ட் ரவுண்டு வந்து கொடுக்கல. நான் வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து இந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டிங் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். அதில் வந்து அவங்க வேஸ்ட் ரவுண்டும் வந்து 34 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 34 அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம 1/4 போடுறோமா அல்லது சென்டர் கேப் போடுறோமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்டர் கேப்பு ப்ளவுஸாக இருந்தால் நம்ம பேக் சைடில் வந்து செஸ்ட் அதிகமாக எடுப்போம், ஃப்ரண்ட்டில் கம்மியாக எடுப்போம். அதுவே 1/4 இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே மாதிரி எடுப்போம். ஸோ இதில் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே அளவு வைக்கிறோன்னா நீங்கள் வேஸ்ட் ரவுண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரே அளவு வச்சு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் சென்டர் கப்பு ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் செஸ்ட் ரவுண்டு கூட என்ன அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களோ அதே அளவை வேஸ்ட் ரவுண்ட்லேயும் பேக்கில் அதிகமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அது மாதிரி டாட் வந்து பிடிக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறப்போ இப்போ 42 சைஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் 1.25 அல்லது 2 இன்ச்சாக நீங்கள் வந்து டாட்டுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வந்து வரும். ஓகேவா? இதே கொஸ்டின் நிறைய இன்னொருத்தரும் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, அப்போ வந்து டாட் எவ்வளோ பிடிக்கணும்னு தெரியலை, இந்த கப் சைஸுக்கு மட்டுமே தனியாக வந்து வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு நார்மலான ஸ்ட்ரக்சராக அல்லது அவங்க லீனாக இருக்காங்களா அல்லது ஃபேட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ லீனாக இருக்காங்க, கப் சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சு நீங்கள் டாட்டுக்கு எடுக்கலாம். நான் சொல்கிறது டாட்டுக்காக இந்த பக்கம் 1.5 இன்ச் இந்த பக்கம் 1.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு நான் சொல்கிறேன். கீழேருந்து பிடிக்கக்கூடிய வேஸ்ட் டாட் மெயின் டாட்டுடைய அளவுகள் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுவே வந்துட்டு இப்போ நார்மலான பாடி ஹைட் வெயிட்டு கப் சைஸ் எல்லாமே சரியான அளவில் இருக்குது, நார்மலான அளவு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சுங்கிறது எடுக்கலாம். இது 36 சைஸாக இருந்தாலும் சரி 40 சைஸாக இருந்தாலும் சரி, அவங்க பாடிக்கு அவங்களுடைய கப் சைஸு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச் எடுங்க. ஒரு சிலருக்கு உடம்பு பெரிய உடம்பாக இருக்கும், பட் கப் சைஸ் வந்து சின்ன சைஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கப்போடைய அளவு நீங்கள் 1.25 இன்ச் 1 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு சிலர் பார்க்குறதுக்கு லீனாக இருக்க மாதிரி இருப்பாங்க, பட் கப் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1.25 அல்லது 2 இன்ச்சுங்கிறது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து இப்போ நான் அந்த சப்ஸ்கிரைபர் பாடி மெஷர்மெண்ட் கட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சைஸ்னால் 14 ஹைட் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பேன், பட் எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு முழு உயரமே 13 இன்ச்சு தான், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ஃபார்முலா படி நமக்கு 14 இன்ச்சு வந்தாலும் நீங்கள் வந்து நேரடி அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேரடி அளவு என்னவோ நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் அதில் வந்து நீங்கள் செஸ்ட்டு பஸ்ட்டு மட்டும் கொடுத்துருந்ததுனால நான் வந்து ஃபார்முலா படி நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நார்மல் பாடிக்கு ஓகே. இப்போ அதுவே நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து அது ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நேரடி அளவு என்ன அளவோ நீங்கள் அதை அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு 13 இன்ச்சு தான் ரெடி அளவு அப்படிங்கிறப்ப அது கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் அலவன்ஸ் மட்டும் சேர்த்து ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அது மாதிரி கழுத்து உயரம் நான் சொன்னதை விட நீங்கள் 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது அதே சப்ஸ்கிரைபர் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்லேயே வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலா படி நமக்கு என்னென்னா செஸ்ட் ரவுண்டை விட 1 இன்ச் வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு கம்மியாக இருக்கும். இப்போ அதை விடவும் எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி கட்டிங் வந்து போடுறது? அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஷோல்டர் ஆர்ம் ஹோல் ஹைட் இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள்
ஃபார்முலா படி நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா ஷோல்டர் ஒரு அளவு வரும், நம்ம நேரடியாக அளவு எடுத்தோம்னா ஷோல்டர் ஒரு அளவுங்கிறது நமக்கு வந்து வரும். இப்போது ரெண்டுமே நமக்கு சரியான அளவில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் ஷோல்டருக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர் உங்களுடைய ரெடி ஷோல்டர் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு கையிலேருந்து இன்னொரு கை வரைக்கும் எடுக்கக்கூடிய ரெடி ஷோல்டர், அந்த ரெடி ஷோல்டர் என்ன அளவோ அதில் வந்து ஆஃப் ஷோல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 16 இன்ச்சு வந்து ரெடி ஷோல்டர்னால் அதில் பாதிங்கிறப்போ நமக்கு 8 இன்ச்சு வரும் இல்லையா, அந்த 8 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பேக்கு ஹைட்டு, அதாவது ஃப்ரண்ட் பேக் நெக்குடைய ஹைட்டு எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு 8 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 இன்ச்சுக்கு கால் இன்ச்சாக நான் கம்மி பண்ண சொல்லியிருப்பேன் ஷோல்டர் அளவில் இருந்து. அப்போது 8 இன்ச்சுக்கு 8 2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆஃப் ஷோல்டர் 8 இன்ச்சிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணி 6 இன்ச்சாக நீங்கள் வந்து வைக்கணும். இதுவே இன்னும் உங்களுக்கு ஷோல்டர் அளவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாலும் சேம் இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் அளவை விட உங்களுக்கு ஷோல்டர் குறுகலாக இருக்குது, ஆம் ஹோல் ரவுண்டு கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெடி ஷோல்டர் அளவு எடுத்து அதிலிருந்து அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம். நீங்கள் எல்லா அளவுகளுக்குமே நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நேரடியாக நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஷோல்டர் அளவு கண்டிப்பாக எடுப்பீங்க. அப்போ ஷோல்டரில் இருந்து நம்ம பேக்கு நெக்கோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் வந்து குறைச்சிக்கிட்டே வந்து வரணும். ஓகேவா? அந்த இடத்துல நீங்கள் செஸ்ட் ரவுண்டு 6 டிவைட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம 6 டிவைட் பண்ணி செஸ்ட் ரவுண்டு 6 டிவைட் பண்ணி வைக்கும்போது ஷோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும், கழுத்து வந்து லூஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம நேரடி ஷோல்டர் அளவை எடுத்து பேக் நெக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கழுத்து அகலமும் சரி நெக்கும் சரி நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 2 ஃபார்முலாவில் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அந்தளவை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மெயினாக வந்து கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஷோல்டர்லேருந்து கம்மி பண்ணி வைக்கிறது தான் நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி. அது நம்மளால் நேரடி ஷோல்டர் எடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில், அந்த அளவுகள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 6 டிவைட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஒரு சிலருக்கு 2 அளவுகளும் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது நமக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறப்போ நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட்டில் ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அதை தான் கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அதே போல் ஆம் ஹோல் ரவுண்டும் அதே மாதிரி தான். நம்ம ஆம் ஹோல் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகக்கூடியது தான். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆம் ஹோல் ஹைட்டை மேலே கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஆம் ஹோல் ஹைட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் 1/4 ப்ளவுஸுக்கும் சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட்டே வந்து ட்ரா பண்ணி காமிக்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஒரே சைஸுக்கு இப்போ 36 சைஸுக்கு சென்டர் கேப் ப்ளவுஸும் நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அதே போல் 1/4 ப்ளவுஸுக்கும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. 1/4 ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து நான் ஏற்கனவே லைவாக உங்களுக்கு லைவில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டுடைய கட்டிங் வீடியோவும் நான் தனித்தனியாக ஒரே வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எந்தெந்த அளவுகள் எங்கெங்கே எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. 1/4 ப்ளவுஸுக்கும் சென்டர் கேப் ப்ளவுஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, தைச்சி போடும்போது எல்லாமே சரியாக இருக்குது. பட் ஆம் ஹோல் மட்டும் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஆம் ஹோல் லென்த்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஆம் ஹோல் ரவுண்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த ஆம் ஹோல் கடிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ப்ளவுஸில் என்ன ஆம் ஹோல் ஹைட் என்ன ஆம் ரவுண்டு எடுத்தீங்களோ அதை விட அடுத்து தைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கால்குலேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும், ஏன் 6ஆல் டிவைட் பண்ணணும், ஏன் 8ஆல் டிவைட் பண்ணணும், எதனால் 4 இன்ச்சை நம்ம கூட்டணும், இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 6ஆக டிவைட் பண்ணால் அது வந்து நமக்கு ஷோல்டருடைய அளவாக வரும். அதுவே வந்து நம்ம ஆம் ஹோல் லென்த்தாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு ஃபார்முலா தான். நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ செஸ்ட் ரவுண்டை நீங்கள் 6ஆக டிவைட் பண்ணிங்கன்னா ஷோல்டருடைய அளவு வந்துடும். அதே இதை நம்ம ஆம் ஹோல் லென்த்தாகவும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஆம் ஹோல் லென்த் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 8ஆக டிவைட் பண்ணி 1 இன்ச்சு கூட்டும்போது நமக்கு ஆம் ஹோல் லென்த் வந்து வரும்.
இது எல்லாமே நமக்கு அது ஃபார்முலா தான். இது வந்து 90% நமக்கு வந்து செட் ஆகும். ஒரு சிலருக்கு அது செட் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் லீனாக ஒல்லியாக இருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு சிலருக்கு. ஓகேங்களா, அது வந்து நமக்கு ஃபார்முலா படி தான் நம்ம வந்து அது சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த விளக்கமும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்க முடியாது. நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய ஹெட் பொசிஷன் இருக்கும் இல்லையா, நம்ம உச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம கழுத்து பொசிஷன் வரைக்கும் ஒரு போர்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் அளவு கூட நீங்கள் அளந்து பார்க்கலாம். அந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை போல் 8 மடங்கு தான் நம்மளுடைய மொத்த ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 10 இன்ச்சு உங்களுடைய தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்குன்னா உங்களுடைய டோட்டல் பாடியும் வந்து 80 இன்ச்சு ஹைட்டு தான் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் சொன்ன ஒரு கால்குலேஷன் தான் அது. அதை தான் இப்போ நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலருக்கு அது செட் ஆகும், ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது. அப்போ அது யாருக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வீடியோலேயும் சரி, மற்ற வீடியோலேயும் சரி, கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சரி, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் வந்து சொல்லித்தரோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பேர் வந்து அதோடைய ஃபீஸ் டீட்டெயில் என்ன, இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி வந்து இருக்கும், இது வந்து லைவ் கிளாஸா அல்லது ரெக்கார்டட் வீடியோஸா, இல்லை இது வந்து கிளாஸ் எப்படி நமக்கு போகும், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட டவுட்ஸ் வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாதா, வீடியோஸ் வந்து நீங்கள் மொத்தமாக அனுப்பிடுவீங்களா, இல்லை ஒவ்வொரு நாளும் ஒன்று வந்து அனுப்புவீங்களா, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற மாதிரி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம யூடியூப்லேயும் நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இது வரைக்கும் நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாரும் கேட்ட ஒரு கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட டவுட்ஸை வச்சு நம்ம அந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து மெயினாக நமக்கு ஷோல்டரில், ஆர்ம் ஹோலில், செஸ்ட்டில் இதில் வரக்கூடிய எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 7 கிளாஸ் தியரி கிளாஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கும் நான் வந்து அதில் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்த்தும் நீங்கள் வந்து யூடியூப்பை மட்டுமே பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் இல்லை நான் வந்து அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நான் பே பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்கள்கிட்ட ஆன்லைனில் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன என்கொயரினாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா, இப்போது ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு டைமிங்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10 to ஈவினிங் 4 மணி வரைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து வாங்குகிறோம். இதுவுமே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குரு தட்சணையாக நம்ம வந்து எதுவுமே வாங்காமல் சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு நம்ம அந்த தொழிலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் அந்த குறைஞ்சபட்ச அமௌண்ட்டும் நான் வந்து வாங்குகிறேன். இதுக்கு உங்களுக்கு 1 மந்த்துக்கு நான் 200 அப்படிங்கிறது வாங்குகிறேன், 3 மந்த்துக்கு 500 அப்படிங்கிறது வாங்குகிறேன், 6 மந்த்துக்கு 1000 அப்படிங்கிறது நான் வந்து வாங்குகிறேன். ஓகேவா, இது வந்து இப்போ நான் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறேன், நான் போடுறேன், இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுவே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணும்போது அதில் நீங்கள் கேட்குறக்கூடிய டவுட்ஸுக்கும் நான் வந்து கிளியர் பண்ணணும். அந்த இடத்துல இப்போ 1 மந்த் கோர்ஸ் அப்படின்னா இப்போ ப்ளவுஸு, சுடிதார், மேக்ஸின்னு நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். இதில் ப்ளவுஸு 1 மந்த்து, சுடி 1 மந்த்து, மேக்ஸி 1 மந்த்து, இது 3ல் நீங்கள் எது வேணும்னாலும் 1 மந்த் கோர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ப்ளவுஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அந்த 1 மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து முடிஞ்சிடும். இதில் வந்து என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸுன்னு இல்லை, அதே மாதிரி சுடினாலும் சரி, மேக்ஸினாலும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுவே 3மே நான் சேர்ந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு 3 மந்த் ஆகும். 6 மந்த் அப்படிங்கிறது இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து மிஷினில் உட்காந்து எனக்கு மிஷினை மட்டும் ஓட்ட தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறப்ப நமக்கு கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ 6 மாதம் அப்படிங்கிறது, அந்த 6 மாதத்துலேயும் உங்களுக்கு இதே ப்ளவுஸு, சுடி, மேக்ஸி இது எல்லாமே வரும். அது இல்லாமல் சில பேசிக்கான விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு டூரேஷன் வந்து நம்ம 6 மந்த் போட்டிருக்கோம். அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்குகிறோம்.
ஓகேவா. இதுதான் நமக்கு ஃபீஸ் ஷெட்யூல் வந்து வரும். இது 3 மந்த்துக்கு வந்து 500, 1 மந்த்துக்கு வந்து 200. இப்போ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தியரி கிளாஸஸாக தான் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டு ஒர்க்கு வந்து இருக்கும். ரெக்கார்டில் நீங்கள் என்னென்ன எழுதணும், அதுக்குரிய ஃபார்முலா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பார்த்து அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பணும். இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஓப்பன் பண்ணி குரூப் மூலமாக உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோஸ் அப்படிங்கிறது சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு 10 or 15 டேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபார்முலா எல்லாம் முடிச்சிட்டிங்க, ரெக்கார்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மொத்தமாக வீடியோஸ் வந்து அனுப்பிடுவோம். இப்போ ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து அனுப்பிடுவோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கட்டிங் இப்போ ஏன்னா ஒரு சிலர் கட்டிங் ஸ்டிச்சிங் கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கலாம், ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதை பார்த்து நீங்கள் 1 by 1 நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு குரூப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அட்மின் குரூப்பில் வந்து உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் வரும். கிளாஸ் குரூப்பில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கையும் வந்து நீங்கள் குரூப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது போகும். இதில் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸை நான் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு போகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ மெசேஜ் மட்டும் நீங்கள் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து வரக்கூடிய நீங்கள் வீடியோஸை பாருங்கள். சப்போஸ் இப்போ கமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு லைனில் என்னால் பதில் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் வந்து கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். இல்லை வீடியோவில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற வர விஷயத்தை உங்களால் முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போது நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அது தவறாக போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை முழுசாக பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடிகிற கொஸ்டினுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். வீடியோவில் சொல்லக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதுக்கான விளக்கங்களை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதாவது கமெண்ட் ரிப்ளைவாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் டெய்லரிங் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம பேக்கில் வந்து நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு என்ன அளவுகள் இருக்குது, ஃப்ரண்ட்டில் அளக்கும்போது நம்ம என்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகமாக இருந்தது, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து போடுறோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் வந்து நல்லாவே உங்களுக்கு கேப் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம 1/4 போடும்போது நமக்கு சென்டரில் வந்து கேப் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து கேப் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு அந்த கேப்பு வந்து வராது நம்ம 1/4 ப்ளவுஸ் போடும்போது. இது வந்து இப்போ நம்ம பேக்கில் 1/2 இன்ச் அதிகமாக எடுத்து ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சு தான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட்டில் கேப் அப்படிங்கிறது நமக்கு வருது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிடில் செஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி அளந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸு செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கட்டிங்லேயே வந்து மிடில் செஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது வந்து செஸ்ட் ரவுண்டு 36ங்கிறத வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் அளந்து பார்க்கும்போது எனக்கு 37 இன்ச்சஸ் அப்படிங்கிறது மிடில் செஸ்ட்டுடைய அளவாக வந்து வருது. செஸ்ட்டு வந்து நம்ம 36க்கு தான் நம்ம வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் 2/2 ப்ளவுஸ் இழுத்து கொடுக்குங்கிறதுனால 37ங்கிறது இருக்குது. இப்போ செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இப்போ செஸ்ட்டும்
வேஸ்ட்டும் 36 இன்ச்சு தான் இருக்குது, அல்லது 37 மிடில் செஸ்ட் இருக்குன்னா இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும். இதை விட பஸ்டோடைய அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த சைடில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.